நேர்களே, தற்போது அமெரிக்கா போரை நிறுத்துவதாக அறிவித்தாலும் இன்று காலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய டிமோசன் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்களின் மீது, அணு ஆயுத ஆராய்ச்சி நிலைகளின் மீது இஸ்ரேல் 90 குண்டுகளை பதித்து வைத்திருக்கிற ரகசிய கேந்திரத்தை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். இதனால பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்தும் பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் கவலைக்கிடம், பலர் கொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி டிமோசன் பாலைவனத்தில் இருந்து நமக்கு வெளியாகி இருக்கிறது. இன்று காலை கிடைத்த தகவலில் ஈரானுடைய துவம்ச தாக்குதலை அதிர்ச்சி அடைந்திருக்கிறது உலகம். இப்போது அங்கே என்ன பிரச்சனை என்றால், அமெரிக்காவினுடைய ரகசிய ஆயுதங்களை சேமித்து தன்னிடத்திலே அணு ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லாத நேரத்தில் இஸ்ரேலுடைய டிமோசான் டெசர்ட், அந்த பாலைவனத்தில் கட்டப்பட்டிருக்கிற அணு உலைகள் மறைமுகமாக தாக்குதலுக்கு உள்ளாகி பயங்கர சேதாரத்தில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதலின் மூலமாக அணு ஆயுத நிலைகளுடைய மிக முக்கிய கேந்திரங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் அணு கசிவுகள் எதுவும் இல்லை என முதற்கட்ட தகவல்கள் வந்திருக்கிறது. ஒருவேளை இஸ்ரேலுடைய அணு ஆயுத நிலைகளில் ஈரான் தாக்கினால் அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்த தாக்குதல்களை நீங்கள் தொடருகின்ற நேரத்தில் ஹெர்முஸ் வளைகுடாவை திறந்துவிட மறுத்தால் ஈரானுடைய நிலைகள், அதாவது மின்சார உற்பத்தி நிலையங்கள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று எச்சரித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு 23ஆம் தேதி பயங்கரமான சூழ்நிலையில் உலகம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இன்று காலை, அதாவது இஸ்ரேலுடைய அணு குடோன்கள், அணு ஆயுத சேகரிப்பு நிலையங்கள், அணுகுண்டுகளை உற்பத்தி செய்யும் தளங்கள், அணுகுண்டுகள், அணு ஆயுத நியூக்ளியர் வெப்பனைசேஷன், அதாவது ஆய்வு நிலையங்கள், ரீசர்ச் சென்டர் have been destroyed. அவர்களில் ஏராளமானவர்கள் இறந்திருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் கவலைக்கிடம் என்ற செய்தி இஸ்ரேலிலிருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மீண்டும் தாக்குதலை சந்திக்கும் என்று செய்திகள் வருகிறது. காரணம், அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தால் இஸ்ரேலுக்கு ஒப்பனையாக அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துபையை பயங்கரமாக நாசப்படுத்துவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகையே ராசல் கைமா என்கின்ற அந்த பகுதி அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் அமைப்பதற்கும் உலகின் மிகப்பெரிய காசினோ மண்டலமாக மாற்றுவதற்கும் அமீரகம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் திட்டமிட்ட நிலையில் அவர்கள் அழிவுக்குட்படுத்தப்படுவார்கள் என தாக்குதல் தொடர்கின்றது. இதற்கிடையில் ஈரானுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டில் பற்றி அறிவிப்பின்படி 20,984 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 7 பேர் 7 மருத்துவமனையிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 36 ஆம்புலன்ஸ் வாகனம் பயங்கரமான சேதத்திற்கு உள்ளாகிவிட்டது. அதனையடுத்து டியூகோ கார்சியா தீவில் ஈரானுடைய தாக்குதலில் இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் கடும் அச்சமடைந்திருக்கிறார்கள். உலகத்தில் 2000 மைல் நீள தொலைவுக்குத்தான் தாக்க முடியும் என்று சொல்லியிருந்த நேரத்தில் 3800 மைல் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடலில் உள்ள டியூகோ கார்சியா தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து அனுமதி அளித்த நிலையில் நிலைமை அந்த நாட்டில் பெரும் பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பிக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இதற்கிடையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெற்றி என்றால் அவர்கள் உலகத்தினுடைய பார்வையில் நமக்கு இப்பொழுது எழுகிற கேள்வி என்னவென்றால், நீங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் ஹெர்முஸ் வளைகுடாவிலே ஏன் உலகத்திற்காக திறந்துவிட முடியவில்லை? ஈரானுடைய நிலைகளை அழித்து விட்டோம், ஈரானுடைய ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், ஈரானில் எதுவுமே இல்லை என்று சொன்னால்
ஹெர்மூஸ் வளைகுடாவை ஏன் ஈரான் தன் கைவசம் வைத்திருக்கிறது? அமெரிக்கா அங்கு செல்ல முடியவில்லை, யூதர்கள் செல்ல முடியவில்லை. அடுத்து ஏவுகணை தளங்களை தாக்கி அழித்திருக்கிறோம் என்றால் சொல்லி பல நாட்கள் பல வாரங்களான நிலையிலும் ஈரானுடைய இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டது என்று பொய்யான ஒரு தகவல்களை அமெரிக்கா அளித்து வருவதாகவே சர்வதேச இராணுவம் சொல்கின்றது. ஏனென்றால் ஈரானுடைய இராணுவ நிலைகள் அழிக்கப்படுவதற்கு சாத்தியமில்லை என்றும், அதாவது மலை கீழாக நிலக்கீழாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கடுமையான பாதுகாப்பு மண்டலத்தில் அமெரிக்கா ஊடுருவ முடியவில்லை. இரண்டாவதாக தனித்து போரிடுவதற்கு, இந்த போரிலே இயங்குவதற்கு அமெரிக்கா கடுமையான தயக்கம். அதே சமயம் ஏன் இவ்வளவு பெரிய தேசம், சக்கரவர்த்தி தேசமான அமெரிக்கா நேட்டோ நாடுகளை அழைத்து அவர்கள் மறுக்கிறார்கள்? என்ன காரணம்? அமெரிக்காவுக்கு தனித்து செயல்பட முடியவில்லை. நேட்டோ நாடுகளை பார்த்து அமெரிக்கா சொல்கின்றது, நீங்கள் எல்லாம் கோழைகள். யார் நேட்டோ நாடுகள் என்றால் இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி, இத்தாலி மற்றும் எல்லா நாடுகளையுமே, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெயின், பெல்ஜியம், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, அப்புறமா எல்லா நாடுகளையுமே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், நீங்களும் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் தனித்துவமாக நீயும் உங்களுக்கு வேண்டிய நெதன்யாகவும் முடிவு செய்து இந்த போரை செய்தால் நாங்கள் ஏன் வருகிறோம்? எங்களின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். இதுதான் அவர்களின் கோரிக்கை. அடுத்த கேள்வி என்னவென்றால், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக ஃபெயிலியர். இது என்ன காரணம்? உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக, அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய பெட்ரியாட் மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் அழிப்போம் என்று சொன்ன நிலையில் அனைத்தும் காலி செய்யப்பட்டு விட்டது. கர்க் மற்றும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க இராணுவ நிலைகள் முழுமையாக பின்வாங்கி வரும் நிலை. கர்க்கிலே அவர்கள் இறங்க முடியாது, இறங்கினால் துவம்சம் செய்யப்பட்டு விடுவார்கள். ஹெர்மூஸ் வளைகுடாவிலே பதிக்கப்பட்ட கன்னி வெடிகள் அமெரிக்காவை நம்பியுள்ள அரபுகள் முற்றிலுமாக இன்றைக்கு கை செய்தப்பட்டு அமெரிக்காவே எங்களுக்கு வேண்டாம் என்ற நிலையிலே புறக்கணித்திருப்பது. இந்த போர் இண்ட பிறகும் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அமெரிக்கா இழக்கப் போகிறது. காரணம், அரபுகள் இனி அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பெரும் பின்னடைவு. அடுத்து அரபு நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை அமெரிக்கா மறுக்கிறது. மிக முக்கியமாக உலகத்திலே இதை வைத்துதான் மிரட்டினார்கள். எங்களிடத்தில் F-35 இருக்கிறது, எங்களிடத்தில் ரேடார் கருவிகள் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அமெரிக்காவினுடைய F-35 கருப்பு முலாம் பூசப்பட்டு எதிரியினுடைய வான்பரப்பில் உள்ளே சென்றாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ரெடானுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபர் கருவிகளை கண்ணில் மண்ணை தூவி பாய்ந்து செல்லக்கூடிய F-35 அடித்து நாசம் செய்திருக்கிறார்கள். இதனுடைய விலை மட்டும் 1000 கோடி இந்திய மதிப்பு இருக்கு. இலங்கை மதிப்புக்கு 3000 கோடி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். F-35 அளித்ததனால் உலகமே அதிர்ச்சியிலாய்விட்டது. இதை வைத்துதான் அவர்கள் பெரும் போராட்டத்தையும் வல்லமையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய F-35, அமெரிக்காவுடைய ரெடார் கருவிகள், F-35 மட்டுமல்ல, ரீஃபில்லிங் ஸ்டேஷன் முழுமையாக அடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள், ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மிகப்பெரிய வெற்றியை, தற்கொலை ட்ரோன்களின் மூலம் இஸ்ரேல் மிகப்பெரிய பின்னடைவு. இதில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்து போயிருக்கிறார்கள். டியூகோ கார்சியா பகுதியிலே தாக்குதல். அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் உலகின் மிகப்பெரிய மதிப்பு மிக்கவை. ஆனால் அவைகள் அனைத்தும் இப்போது காய்லாங்கடை சரக்காக மாறி இருக்கிறது. வந்து கொண்டிருக்கிறது ஆப்ரஹாம் லிங்கன், வந்து கொண்டிருக்கிறது US ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், வந்து கொண்டிருக்கிறது USS ஹரி ட்ரூமன், வந்து கொண்டிருக்கிறது USS புஷ், வந்து கொண்டிருக்கிறது USS வில்சன், கார்னி வில்சன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்போது ஆப்ரஹாம் லிங்கன் போய்கொண்டிருக்கிறது. USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் இங்கிருந்து ஓடிவிட்டது. USS சாண்டோ மற்றும் பலவேறு கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பெர்ஷியன் வளைகுடாவிலிருந்து மலேசியா பக்கம், ஜித்தாவின் பக்கம் அப்புறப்படுத்திவிட்டு பல கப்பல்கள் ஓய்ந்து ஓடுகிறது. இதுதான் தற்போதைய போரின் நிலை. இன்றைக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிற நிலை, அணு ஆயுத நிலைகளை 90 குண்டுகளை பதித்து வைத்திருக்கிற இஸ்ரேலுடைய டிமோசான் பாலைவனங்களில்
குண்டு போட்டு அணு ஆயுத ஆய்வு நிலைகள் எல்லாம் அழிந்திருக்கிறது. பயங்கர தாக்குதலில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள், பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயம். இஸ்ரேல் அமெரிக்கா அதிர்ச்சி. இந்த நிலையில்தான் இதை அவர் மறைப்பதற்காக அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஹெர்முஸ் வளைகுடாவை திறந்து விடாவிட்டால் மின் உற்பத்தி நிலையம் பயங்கர தாக்குதலுக்கு உள்ளாகும் என மிரட்டியிருக்கிறார். இந்த மிரட்டலெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் ஈரானை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கடுமையான கொதிநிலைக்கு கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது யாரிடம் சமாதானம் பேசுவது என்று பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு மோசமான நிலை. ஆயத்துல்லா கமேனி மரணித்திருக்கிறார். அதே போன்று அலி லாரிஜானி மரணித்திருக்கிறார். ஏராளமான தலைவர்கள். ஆனாலும் எப்படி ஈரான் இவ்வளவு வெட்ட வலிக்கிறது என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய 31 பிராவின்ஸ் மாகாணங்களுக்கும் தனி அதிகாரம், தனி இராணுவம், தனி செயல்பாடு, தனி பினான்ஸ் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. உத்தரவுகள் மட்டும் பறக்கிறது. அவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறார்கள். ஈரானுடைய வெற்றிக்கு மற்றொரு காரணம், அமெரிக்கா நினைத்த மாதிரி அவர்களிடத்திலே பெரிய விமான தளங்கள் வெளிப்புறமாக இல்லை. இருந்த எல்லா தளங்களும் அமெரிக்காவினுடைய B2GBU பம்பர்ஸ் அந்த பம்பார்டன் செய்வதற்கு மறைபொருளாக நிலக்கீழ் ஒரு டேனால் அல்லது மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய குண்டுகள் ஒரு நிலையிலும் தாக்க முடியாத மிதவை கட்டமைப்பை அவர்கள் நிலக்கீழாக உருவாக்கி இருப்பதும் அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கிறது. அடுத்து, இந்த போரில் அமெரிக்கர்களுக்கு யாருமே ஆதரவு தர மறுத்தது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. இப்படி பல சூழ்நிலைகளில் தற்போது இஸ்ரேலுடைய அணு ஆயுத கட்டமைப்புகள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. இனி உலகம் விதித்திலிருந்து கேட்போம். ஆம், ஈரானுடைய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் இஸ்ரேல் எப்படி இவ்வளவு 90 குண்டுகளை வைத்திருக்கிறது? விஷயத்திற்கு வருவோம். ரஷ்யாவிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் அமெரிக்கா சொன்னது தயவு செய்து அவர்களுக்கு உதவாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் காட்டி கொடுக்காதீர்கள் என்று கேட்ட பிறகு ரஷ்யா சொன்னது, உளவு விவகாரத்தை துல்லியமாக நீங்கள் உக்ரைனுக்கு காட்டி கொடுக்கும் போது நாங்கள் காட்டி கொடுத்தல் என்ன தவறு? இது ரஷ்யாவின் பதில். சீனாவிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் ஆயுத சப்ளை செய்கிறீர்களா? சீனா சொன்னதாம், அந்த நாட்டுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்கு சீனா ஆயுதங்களை கொடுக்கிறது, சீனா செய்மதி படங்களை கொடுக்கின்றது, சீனா எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த விதமான தவறும் இல்லை என ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர்களால் வெளியிடப்பட்டு ரிவீல்டு. இப்போது சொல்லுங்கள், அமெரிக்கா கேவலப்பட்டிருக்கிறது. நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை புறக்கணித்திருக்கிறார்கள். மத்திய தரைக்கடலில் ஆஸ்திரேலியாவிலிருந்து E7 ரெடார் கருவிகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தனித்து போய்விட்டது, அவமானகரமான தேசமாக மாறிவிட்டது. இது மறுக்கப்படாத உண்மை. ஆக்சியோஸ், வாஷிங்டன் போஸ்ட், ரியூட்டர்ஸ், அதே மாதிரி இன்னும் AFP பல செய்திகளின் தொகுப்பின் சுருக்கம் இன்று காலை. நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.